கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று புதிய மாதத்தின் முதலாம் நாள், பரிசுத்த வாரத்தின் 4ஆம் நாள், தபசு காலத்தின் 37ஆம் நாள். இத்தனை சிறப்பு நிறைந்த நன்னாளில் தேவன் ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் வேதத்தில் கூறியுள்ள அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நம் வாழ்வில் பரிபூர்ணமாக நிறைவேறும். அப்படி என்ன கட்டளை என்று அவளோடு கேட்கிறீர்களா? பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 மற்றும் 39. மத்தேயு 22, 37, 39. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind. Love your neighbor as yourself. Amen. பரிசுத்த வாரத்தின் 4ஆம் நாள் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் ஜனங்களுக்கு பல முக்கியமான உபதேசங்களை அளித்தார். அப்பொழுது அவர் உவமைகள், எச்சரிக்கைகள், கடைசி கால போதனைகள் போன்றவற்றை மிக தெளிவாக கூறியிருப்பதை மத்தேயு 21ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் வரையில் வாசித்து நாம் அறியலாம். அதில் பிரதான வசனமே இன்றைய தியான வசனம். பரிசேயரும் வேத பாரகர்களும் இயேசுவிடம் நியாய பிரமாணத்தில் பெரிய கற்பனை எது என்று கேட்டபொழுது இயேசு இந்த பதிலை கூறினார். இதில் இயேசு 3 பெரிய உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, தேவனை முழுமையாக நேசிக்க வேண்டும். இருதயம், ஆத்துமா, மனம் முழுவதாலும் தேவனை நேசிக்க வேண்டும். 2, விசுவாச வாழ்க்கையின் மையம் அன்பு. அனைத்து கட்டளைகளுக்கும் அடிப்படை அன்புதான். 3, தேவனோடு உறவு முதன்மை. சடங்குகள், விதிகள், வெளிப்புற மத வாழ்க்கை மட்டும் போதாது, உள்ளத்தின் அன்பே முக்கியம். அடுத்ததாக அவர் வலியுறுத்தும் கட்டளை, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்பதே. அதாவது தேவனை நேசிப்பது, மனிதரை நேசிப்பது இரண்டும் சேர்ந்துதான் உண்மையான தேவ பக்தி. இன்றைய தியான வசனம் ஒரு கட்டளை போல இருந்தாலும் அதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய வாக்கு தத்தமும் இருக்கிறது. எப்படி என்றால், தேவனை நேசிப்பவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அதாவது தேவனை முழு இருதயத்தோடு நேசித்தால் நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய நன்மைக்காகவே மாற்றுகிறார். அதாவது வாழ்க்கையில் வரும் சோதனைகளும் கூட இறுதியில் நன்மையாக மாறும். 2, தேவனை நேசிப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்களித்திருப்பதை யாத்திராகமம் 20:8 வாசிக்கிறோம். இது மிகப்பெரிய வாக்கு தத்தம். தேவனை நேசிக்கும் வாழ்க்கை தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதம் தரும். 3,
தேவனை நேசிப்பவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று இயேசு கூறுவதை யோவான் 14:21 வாசிக்கிறோம். தேவனை நேசிக்கும் மனிதனுக்கு தேவன் தம்முடைய சித்தத்தையும் கிருபையையும் வெளிப்படுத்துகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இந்த வசனம் கற்பனை மட்டுமல்ல, தேவனை நேசிக்கும் வாழ்க்கைக்கு தேவன் தரும் ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் நினைவுபடுத்துகிறது. தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும். முழு இருதயம் என்பது உணர்ச்சிகளும் விருப்பங்களும் உள்ள இடம். அதாவது தேவன் நம் வாழ்க்கையில் முதலிடம் பெற வேண்டும். மற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நேசிக்க வேண்டும். தேவனை முழு ஆத்துமாவோடு நேசிக்க வேண்டும். ஆத்துமா என்பது வாழ்க்கை முழுவதையும் குறிக்கிறது. அதாவது நம் வாழ்க்கையின் நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவது. நம் வாழ்வு தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். தேவனை முழு மனதோடு நேசிக்க வேண்டும். மனம் என்பது சிந்தனை, தீர்மானம், அறிவு ஆகியவற்றை குறிக்கிறது. அதாவது நம் எண்ணங்கள் தேவனுடைய சித்தத்துடன் இருக்க வேண்டும். நம் சிந்தனை தேவ வசனத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனை நேசிப்பவர்களுக்குள்ள வாக்குத்தத்தங்கள்: தேவன் நன்மைக்கே நடத்துவார், தேவன் தம்மை வெளிப்படுத்துவார், தேவன் இரக்கத்தை காட்டுவார். இத்தனை ஆசீர்வாதங்களுடன் இந்த புதிய மாதத்திற்குள் நுழையும் நாம் நம்மையே கேட்டு தெளிவு பெற வேண்டிய கேள்விகள்: 1. என் வாழ்க்கையில் தேவன் முதலிடம் பெற்றிருக்கிறாரா? 2. நான் தேவனை உண்மையாக நேசிக்கிறேனா? 3. என் அன்பு கீழ்ப்படிதலால் வெளிப்படுகிறதா? 4. தேவனில் அன்பு கூறுகிற நான் என்னை சுற்றி இருக்கிற மக்களிடமும் அதே அன்பை வெளிப்படுத்துகிறேனா? இந்த தபசு காலம் நம்மையே ஆராய்ந்து அறிந்து குற்றம் குறைகளை களைந்து தேவனிடத்தில் கிட்டிச் சேரும் காலம். தபசு காலம் முடிவடைய போகும் இந்த நாட்களிலாவது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பரிசுத்த உள்ளத்தோடு இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிப்போம். Today's verse teaches the most important principle of the Christian life, that is, loving God completely and love your neighbors. Love God with all your heart. Our deepest desires and affections should belong to God. He must have the first place in our life. Love God with all your soul. Our whole life should be dedicated to God. Our purpose is to live in a way that brings glory to Him. Love God with all your mind. Our thoughts and decisions should be guided by God's word and His will. Love your neighbors as you love yourself. Promises for those who love God. God works all things for good for those who love Him. God shows mercy to thousands of generations who love Him and keep His commandments. Those who love Christ will experience His love and revelation. When we truly love God with all our heart, soul, and mind, our life becomes closer to Him and we experience His guidance, protection, and
blessings. So, love you, love your God and love your neighbors and enjoy all the blessings that God showers on you on this new month. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக பிதாவே, உம்மை எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நேசிக்க கிருபை தர வேண்டுகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க அடியெடுத்து வைக்கும் பொழுதே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு அற்புதமான கட்டளையை தந்திருக்கிறீர். அது வெறும் கட்டளை அல்ல ஆண்டவரே. அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு எத்தனை அற்புதமான ஆசீர்வாதங்களையும் தர தயாராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் எங்களை நேசிப்பது போலவே மற்றவர்களிடமும் அதே அன்பை செலுத்த எங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில் உமக்கே முதலிடம் கொடுக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். உம்மை நேசிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றப் போவதற்காக இப்பொழுதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்மோடு நெருக்கமாக நடக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். இன்னும் சில தினங்களில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட இருக்கும் இந்த வேளையில் இந்த தபசு காலம் முழுவதும் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து மனம் திரும்பி உம் பாதம் பணிய கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாக எங்களை பக்குவப்படுத்தியதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful and victorious month. Have a blessed month. God bless you all.